கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு ஜெபம் இருக்கு, மறந்துடாதீங்க, வந்துருங்கம்மா. அம்மா உங்களுக்கு என்ன சொல்றேன், வந்துருங்கம்மா, மறந்துடாதீங்க. நாளைக்கு ஜெபம் இருக்கு, வந்துருங்க. ஜெபத்துக்கு எல்லாம் வந்துக்கிறாங்களா இல்லையாடா? நான் போயிட்டு வந்தேம்மா. 2 பேரும் 3 பேர் தான் வந்துடுறாங்க, வேற யாருமே வரலமா. சரிடா, அப்படியா? சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு அப்புறமா போலாம். இன்னைக்கு என்ன நியூஸ் பயங்கரமா இருக்குது. ஐயா வேற இன்னைக்கு ஜெபத்துக்கு வர சொன்னாரு. சரி விட, ஜெபத்துக்கெல்லாம் பொறுமையா போய்க்கலாம், முதல்ல நியூஸ படிப்போம். ஹலோ, சோத்திரம் பிரதர். இன்னைக்கு ஜெபம் இருக்கு, நீங்க வரலீங்களா? சோத்திரம் ஐயா, ஐயா சொன்னாங்க தான் வந்துட்டு ஜெபத்துலேயே வந்துட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குயா, கண்டிப்பா நான் முடிச்சு நான் வந்துடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறேன். யாரு வரல போறது நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எங்க 2-3 பேர் நாமத்தினால் கூடுவீர்களோ அவங்க மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நாம் ஜெபம் பண்ணதும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்க 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுன்னு சொன்ன தெய்வமே இயேசு சாமி, எங்கள் மத்தியில வாசம் பண்ணுங்க. எங்களை சுற்றிலும் உடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்க. எங்களை சுற்றிலும் உடைய கரத்தாலே தாங்கி கொள்ளுங்கப்பா. உடைய நோக்கி பார்க்கிறோம், உடைய பிரசன்ன மகிமையினால் எங்களை ஆளுகை செய்யப்பா. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் மகிமை எங்களை முற்றிலும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரமா, ஸ்தோத்திரம். தம்பி ஜெபம் முடிஞ்சுச்சுன்னா தம்பி டீ கொடுப்பாங்க உனக்கு. ஸ்தோத்திரம்பா. ஜெபம் முடிஞ்சிச்சுப்பா. தம்பி காஃபி கொடுங்க, எடுத்துங்க. ஸ்தோத்திரம்பா, வாங்க. முடிஞ்சிச்சுப்பா. தம்பி அவருக்கு காஃபி கொடுங்க. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18:20. சிலுவை யாத்திரை மினிஸ்ட்ரீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.